செய்யக்கூடிய திறமை மிக்கவர். அவர் நல்ல கல்வி கற்றவர். அவருடைய கணவர் ஏவி முருகன் அவர்கள், அவரும் கட்சியிலே பொறுப்பில் இருக்கின்றார். இன்றைக்கு கிராமப்புற பொருளாதாரம் அத்தனையும் உயர்வதற்கு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது கூட உள் ஒதுக்கீடு 7.5% உள் ஒதுக்கீடு. அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அதிகமாக கிராமத்திலே தான் நம்ம அரசு பள்ளியில் இருக்கின்றன. அந்த அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படி ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவனுடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்பது. அந்த கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட வருகின்றேன். அப்படி 7.5% உள் ஒதுக்கீட்டிலே இன்றைக்கு 313 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு MBBS கல்வியில் படிக்கக்கூடிய இடம் கிடைத்திருக்கு என்று சொன்னால், இன்றைக்கு அம்மாவுடைய அரசு எப்படி ஏழை மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றது, அந்த இருவரும் தலைவர் கண்ட கனவை எப்படி நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதை நாம் இனி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் இன்றைக்கு MBBS டாக்டர் சாதாரண விஷயம் அல்ல. அதையும் சாதித்து காட்டிய அரசு அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு கிராமம் சூழ்ந்த பகுதியாக இருக்கின்ற காலத்தில் கிராம மக்களுக்கு தேவையானது விவசாயம். விவசாயம் பிரதான தொழிலாக இருக்கின்ற இந்த பகுதியிலே ஏரிகள் குளங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என்பதற்காக நீண்ட காலமாக தூர் வாரப்படாத இந்த ஏரிகள்லாம் தூர் வாருவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அனைத்து ஏரிகளும் குளங்களும் குட்டைகளும் ஊரணிகளும் தூர் வாரப்பட்டது விளைவு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் வெற்றிகரமாக மலரும்.